ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்படும் தைரியத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் அவரை பற்றி நாம் அறிந்திருக்கிற காரியம் என்னவென்றால், அநேக விதமாக அறிந்திருப்பார்கள். அவரை நேசிக்கிற விதத்தில், அவரிடத்தில் கேட்கிற விதத்தில் அநேக காரியங்களை அறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த வேத வசனத்தில் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் தைரியத்தை இழந்து அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க. ஏனென்றால் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாத நேரங்களில் அவர்கள் தைரியத்தை இழந்து விடுவார்கள். பலவீனத்தின் நேரத்தில் தைரியத்தை இழந்து விடுவார்கள். ஆனால் நாம் தேவனை பற்றி தைரியத்தை ஒரு மனிதன் கொண்டிருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை அநேக நன்மைகளை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை விரும்பி நாம் தேவனிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி கேட்க வேண்டும் என்று அறியாதபடிக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை கேட்டும் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் கூட அநேக ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்க. ஆனால் இந்த வேத வசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்னவென்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்பது தேவனுடைய விருப்பத்தை நாம் அறிந்து அதன் பிரகாரம் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று உலகத்தில் எல்லா மனிதர்களும் தன்னுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் தேவனிடத்தில் அநேக காரியங்களை, இந்த உலகத்தின் காரியங்களை எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மனிதன் தேவனை பற்றி ஒரு தைரியம் கொண்டிருப்பான் என்றால் தேவனுடைய சித்தத்தின் மாத்திரம் கேட்கிறவனாக இருப்பான். நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் அமைதியாக காத்திருக்கும் போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் எல்லாம் நிறைவேறும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் அந்த மனிதனுடைய எல்லா தேவைகளையும், சகல நன்மைகளையும், சகல ஆசீர்வாதங்களையும் அவனுக்காக நியமித்து வைத்து தான் இந்த பூமியில் ஒரு மனிதனை தோன்ற பண்ணுகிறார். அந்த மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தின் பிரகாரம் ஒரு காரியங்களை கேட்பான் என்றால் அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் ஒரு மனிதன் தேவனை பற்றி தைரியத்தை கொண்டு அவருடைய விருப்பத்தின் பிரகாரம், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கும்போது அந்த காரியத்தை மெய்யாகவே அவன் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். அதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கொடுக்கும்படியாக நீங்கள் தைரியத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை பற்றி நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் தைரியத்தோடு கூட வாழ்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் உண்டு. ஆனாலும் எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை பற்றிய தைரியத்தை கொண்டிருக்கிறோம். நீரே அப்படியே செய்வீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.